வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கண் பார்வை நமக்கு கூர்மையாக இருக்கிறதுக்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். நம் உடலினுடைய முக்கிய உறுப்புகளில் ஒன்றானது கண்கள். கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது. கண்கள் சார்ந்த பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு நமக்கு பலவிதமான காரணங்கள் இருக்குது. ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வது, முதுமை காரணமாக வயசாகிட்டே போகிறது, மரபு வழி சார்ந்த பல காரணிகள் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு காரணமாக அமையுது. அதே போல போன்ஸ், லேப்டாப்ஸ் எல்லாம் அதிகமாக உபயோகப்படுத்தும் போது மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள் அதிகரிச்சுட்டே வரும். இது இறுதியில் கண்களில் அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல், கண் அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும். இதை சரி செய்ய என்ன மாதிரியான உணவுகளை தினசரி வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் பாதாமை உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் மிகவும் நல்ல தீர்வளிக்குது. பாதாமில் விட்டமின் இ அதிகமாக இருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண் புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதாம் செல் சேதத்திலிருந்து பாதுகாக்குது. குறைந்தது 10 பாதாம் 2.5 கிராம் புரதத்தை வழங்குது. இது திசுக்களை சரி செஞ்சு கண் பார்வை தொய்வடையாமல் முன்னாடியே பாதுகாக்கும். இரும்பு சத்து, விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும். அந்த வகை தான் பாதாம் பருப்பு. மேலும் பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் சத்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து கண்களில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்கிறது. பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்து நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் மங்கலான பார்வையை சரி செஞ்சு வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பு தருது. இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பை தொடர்ந்து நம்ம 10 to 15 பருப்பு அப்படின்ற சொல்லக்கூடிய அளவில் எடுத்துக்கலாம். இல்லைனா நமக்கு வேணும் அப்படின்ற அளவுகளில் போதுமான அளவுகள் எடுத்துக்கொள்ளலாம். சாதாரணமாக நம்ம குடிக்கக்கூடிய நீரில் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததும் அதோட தோலை நீக்கிட்டு வெறும் வயிற்றில் சாப்பிடலாம். ஸோ இப்படி சாப்பிடக்கூடிய பாதாம் பருப்பு விரைவில் நமக்கு கண் பார்வையை கூர்மையாக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு கேரட்டை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். கேரட்டில் விட்டமின் இ அதிகமாக இருக்கு. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட்டை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்கு. இது விட்டமின் ஏவாக மாறுது. இதை தவிர லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் கேரட்டில் இருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் கண்கள் இருக்கக்கூடிய மாகுள் நிறமினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதனால நம்மளுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான ஆபத்தை கேரட் நமக்கு குறைக்கும். கேரட்டை சமைத்து சாப்பிடுவது நமக்கு ஆரோக்கியம். மருத்துவ குறிப்பின்படி எந்த ஒரு உணவுமே சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது ஊட்டச்சத்தையும் விரைவாக உறிஞ்சும், செரிமானமும் நன்றாக இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கேரட்டை சேலட்டாக கூட எடுத்துக்கொள்ளலாம். ஜூஸாக வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கலாம். கண் பார்வையை கூர்மையாக்கும் கேரட். கண் பார்வையை மேம்படுவதற்கு பச்சை இலை காய்கறிகள் எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி எனும் உயிர் சத்து, லூடின், நார் சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு மற்றும் பொட்டாசியம் போன்ற பல நுண்ணூட்ட சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. பச்சை இலை காய்கறிகளில் லூடின் இருக்கு. லூடின் மிக சிறந்த ஆக்சிஜனேற்றி. கண் சருமங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிலிருந்து நம்மளுடைய கண் பார்வையை பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையும் நமக்கு பச்சை இலை காய்கறிகள் தடுக்கிறது. கேழ்கீரை, முட்டைகோஸ், கீரை, ஃப்ரக்கோலி, சீமை சுரக்காய், மக்காச்சோளம், பச்சை பட்டாணி போன்றவற்றை கூட ஆரோக்கியமான கண் பார்வைக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகள் தொடர்ந்து நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை கூர்மையாக இருக்கும். இதே கீரைகளை எடுத்துக்கிறோம் அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவையாவது ஏதாவது ஒரு கீரைகளை எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை நமக்கு கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம், திராட்சை பழங்களில் கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி எனும் உயிர் சத்து நிறைந்திருக்கு. இது நம் கண்களின் ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்கிறது உதவிகரமாக இருக்கும். மேலும் சிட்ரஸ் பழங்கள் மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண் புரையின் வளர்ச்சியையும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் எதிர்த்து போராடுகிறது. அதே சமயம் தினசரி உணவில் சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் நம்மால் வைத்திருக்க முடியும். இது கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளுமே நமக்கு சரி செய்யும். கண் பார்வை மேம்படுவதற்கு முழு தானியங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லது. ஏன்னா இது வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட
ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது, அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீட்டை கொண்டிருக்கு. இது தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ, ஜிங்க், நியாசின் சத்தெல்லாம் இருக்கு. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் AMD அபாயத்தை நம்ம குறைத்துக் கொள்ளலாம். முழு தானியங்கள் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாக தடுக்கப்படுகிறது. எனவே குயினோவா, பழுப்பரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை ஆரோக்கியமான கண் பார்வைக்கு எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு மீன் உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லது. இது வயதாகும் போது கூட நம்முடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். டுனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை ஆரோக்கியமான கண் பார்வைக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் இருக்கக்கூடிய EPA மற்றும் DHA ஆகியவை ட்ரை ஐஸ் உலர் கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துவதில் மிக முக்கியமான பங்கு வகிக்குது. எனவே மீன்கள் கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கண் பார்வை மேம்படுவதற்கு முட்டையை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ கண் பார்வை மேம்படுவதற்கு முட்டையை எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக ஆரோக்கியமற்ற முறைகளில் முட்டை சாப்பிடுவது நல்லது கிடையாது. ஆரோக்கியமற்ற முறை அப்படின்னா பொடிமாஸ் வடிவங்கள், ஆம்லேட் வடிவங்கள், ஆஃப் ஆயில் வடிவங்கள், எண்ணெயில் வறுத்து பொரித்த வடிவங்கள், பச்சை முட்டையை அப்படியே சாப்பிடுறது இது போல எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆரோக்கியமான முறை அப்படின்றது நீராவியில் வேக வைத்த அவித்த முட்டைகளை எடுத்துக்கொள்ளணும். ஸோ இது நம்மளுடைய கண் பார்வையை நமக்கு மேம்படுத்தும். முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவாகும். முட்டையில் அடங்கியிருக்கக்கூடிய விட்டமின் இ, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை தடுக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும். எனவே முட்டையை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வையும் கூர்மையாக வைத்துக் கொள்ளலாம். அதே போல கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களையும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். சுருக்கங்கள் இருக்கு அப்படின்னா அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கப்புறமும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஸோ அதை நீக்கியும் நீங்கள் கொள்ளலாம். சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் நீங்கள் சேர்த்துக்கிட்டே இருக்கும்பொழுது ஒவ்வொரு நாளும் சுழற்சி அடிப்படையில் மாற்றி சாப்பிட்டீங்கன்னா கண் பார்வை ஏற்படுவதற்கான ஊட்டச்சத்து குறைபாடு நீங்கும். ஊட்டச்சத்து கிடைக்கப்பெற்று கண் பார்வை கூர்மையாக இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ண முடியும்னா இதனுடைய நீங்கள் வெளியெல்லாம் போகும்போது உங்களுடைய கண்களை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு கண் கவசங்களை நீங்கள் மேற்கொள்ளணும். அதாவது கண்ணாடியை அணிவது, ஹெல்மெட்லாம் நீங்கள் போட்டுட்டு பைக்கில் போகிறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது கண்கள் தூசிப்பட்டு அரிப்பு ஏற்படாத வண்ணம் இருக்கும். உங்களுடைய கண் பார்வையை முன்னாடியே நீங்கள் கூர்மையாக வைத்துக் கொள்ளலாம். ஒரு நாளைக்கு நீங்க 3 லிட்டருக்கும் குறைவாக தண்ணீர் குடிக்கவே கூடாது. தாகம் எடுக்கும் போது தான் நீங்க தண்ணீர் குடிக்கணும். அதுதான் உங்களுக்கான தேவையான அளவு. தாகம் அடங்கிடுச்சுன்னா நீங்க தண்ணீர் குடிக்கிறதை நிப்பாட்டிடணும். ஸோ ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கு இவ்வளவுதான் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பது அளவு கிடையாது. ஆனால் குறைந்தபட்சம் 3 லிட்டருக்கும் குறைவாக தண்ணீர் எடுத்துக்கொள்ளக்கூடாது. உங்களுக்கு போதுமான அளவுக்கு நீங்க தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் போது உடல் வறட்சி ஏற்படாது. இதனால கண்களிலும் உங்களுக்கு வறட்சி ஏற்படாது. கண் பார்வை கூர்மையாக இருக்கும். தண்ணீர் எப்படியோ போதுமான அளவு உறங்க வேண்டியது அவசியம். ஸோ அங்கீகரிக்கப்பட்ட உறக்க நேரம் இரவு நேரம், அதுவும் 8 மணி நேரம் ஆரோக்கியமாக நீங்க உறங்க வேண்டியது அவசியம். ஸோ 8 மணி நேரம் நீங்க நன்றாக உறங்கணும். குறைந்தபட்சம் 6 to 8 மணி நேரம் உறக்க நேரம் இருக்கும்போது கண் பார்வை உங்களுக்கு கூர்மையாகவே இருக்கும், தொய்வடையாது. மங்கலான பார்வை, கண்களிலிருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைலாம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக நம்ம மருத்துவரை அணுகணும். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம சரி செஞ்சிடணும். அதை ஆரம்ப கட்டத்தில் கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் அது நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அதனால ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கண் பார்வையை கூர்மையாக வைத்துக்கோங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.